இஃப் யுவர் கிரியேட்டர் இஸ் யுவர் சென்டர் ஆஃப் லைஃப், உங்களை சிருட்சித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நடுநாயகனாக நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால், ரைட், அது எப்பொழுது வரும் தெரியுமா? அவருடைய அன்பை ருசி பார்க்க என்னையா தேடினீர் இயேசு ராஜா, அல்ல என்னை விட எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, ரைட். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனையோ காரியங்களில் விழுந்து போகிறேன், என்னுடைய கீழ்ப்படுதலே குறைவு இல்லாமல் இல்லை, ஆனாலும் என் தகப்பனுடைய அன்பு மாறவில்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அவரை உங்கள் நடுநாயகனாக வைத்திருப்பீர்களே தவிர ஏதோ 10ஓடு 1 11ஆக வைத்திருக்க மாட்டிருப்பீர்கள். யோசித்து பாருங்கங்க, நாம் கொஞ்ச நாட்கள் தான் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம், அதன் பிறகு நித்திய காலமாக அவரோடு கூட வாழப்போகிறோம். அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், அவரை நேசிப்பதே உங்களுடைய வாழ்க்கையாக மாறட்டும். தட் இஸ் மோர் என்ஜாயபிள் லைஃப். நீங்கள் தனியாக காரில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, அவரை என்ஜாய் பண்ணுறீங்களா? அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் ரசிக்கிறீங்களா, ருசிக்கிறீங்களா? அவரோடு உறவாடுகிறீர்களா, கான்வர்சேஷன் பண்ணுறீங்களா? ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறப்பா சொல்லுங்கங்க, அவருடைய உள்ளம் குளிர்ந்துடும். உங்களுடைய மகள், உங்களுடைய மனைவி, நான் ஐ லவ் யூ ஸோ மச் டாடி, எவ்வளோ உள்ளம் குளிர்ந்தது பாருங்கள். அப்போது நீங்கள் தேவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அந்த லைஃபுக்குள்ளே வந்துடுங்க. எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டிருங்கள், வழிகளிலெல்லாம் அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் என்ன செய்வார்? உங்களுடைய பாதைகளை செவ்வை பண்ணுவார். கரடு முரடான பாதைகள் செவ்வையான பாதைகளாக மாறிவிடும். எப்பொழுது அவரை உங்களுடைய வாழ்க்கையில் நடுநாயகனாக கொண்டு வர முடியும். கொண்டு வரும் பொழுது அது நடக்குது. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு அது சாத்தியமா? நிச்சயமாகவே அது சாத்தியம். நான் இன்னொரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு, எனக்கு அது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். ஏனென்றால் காணப்படாத தேவனை நீங்கள் உறவிலே வைத்து கொள்ள முடியும். ட்ராவல் பண்ணும் பொழுது, ஒர்க் ஸ்பாட்டில், வேர் எவர் யூ கோ, அவர் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு முக்கியத்துவம் அவருக்கு கொடுங்களேன். வாழ்க்கை எப்படி இன்பமயமாக மாறுது பாருங்கள், ரைட். நீங்கள் ஊழியத்திலையும் இதை விட பிஸியாக போயிடாதீங்க. நான் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவரோடு அன்பு கூற நேரம் இல்லை, அவரோடு சம்பாஷிக்க நேரம் இல்லை என்று ஓடாக தேஞ்சிடாதீங்க. அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், ரைட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டுமென்றால் அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஊழியத்தில் என்ன வேணும்? நபர்கள் வேணும், ஆத்துமாக்கள் வேணும், தானாகவே ரட்சிக்கப்படுவார்கள். வேறு என்ன நடக்கும்? உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு ஆலயம் கட்டணும், ஒரு ஸ்கூல் கட்டணும். எல்லாமே உங்களை பின்தொடர்வதற்கு முதலாவது அவரோடு உள்ள அன்பை நீங்கள் நெருக்கமாக்குங்கள். அவரோடு கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஜாலியாக பேசுங்க, சந்தோஷமாக இருங்க அவரோடு. ஜீசஸ் ஐ லவ் யூ என்று சொல்லுங்கள், ஜீசஸ் ஐ ஹக் யூ என்று சொல்லுங்கள், லார்ட் ஐ கிஸ் யூன்னு சொல்லுங்கங்க. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிரச்சனை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். ஏனென்றால் அந்த அன்பு பெருக பெருக விசுவாசத்தில் பெருகுவீங்க. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவனுடைய அன்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. விசுவாசத்தில் நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீர்கள். உங்கள் விசுவாசம் என்ன செய்யும்? உங்களுடைய வாஞ்சை எல்லாவற்றையும் அது நிறைவேற்றும். அதுதான் தேவனுடைய வழி. நீ விசுவாசிக்கிறபடி ஆக கடவுது என்று சொன்னார் பாருங்க. யாராலே விசுவாசிக்க முடியும் என்றால் சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள், அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பார்கள். அவர்களாலே தேவனை எந்த சூழ்நிலையிலும் விசுவாசிக்க முடியும். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.